புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் 4 கிரக பயிற்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி. கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக 4 கிரக பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடக்குது. ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுக்கும் ஒரு வித மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக, கோச்சார ரீதியாக, உங்கள் ராசிக்கு, உங்கள் நட்சத்திரத்துக்கு, உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 4 கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் மற்ற கோள்கள் அதனுடைய அடிப்படையிலும் உங்களுடைய ராசிக்கு நிறைய வளர்ச்சிகள், பொருளாதார வளர்ச்சி முதல் கொண்டு வேலை வாய்ப்பு, சுய தொழில், திருமண வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களாக அமையப்போகுது இந்த 2025ஆம் ஆண்டு. 12 ராசியில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கு வயது ரீதியாக தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம், இது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி நான் சென்ட்ரு பகுதியில் 5 வருடம் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 5 வயது வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 5 + 7 12. 12 வயசுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகு தசை, 12 + 1 18 30. 30 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள், இப்போ ராகு தசை நடக்குது படிக்கிற காலகட்டங்களில் 4 கிரக பயிற்சிகள் 2025 என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? 2025 மார்ச் 29 சனிப்பயிற்சி. இந்த சனிப்பயிற்சி 3 மாதங்களுக்கு முன்பாகவே அதனுடைய பலன்களை, அதனுடைய வைப்ரேஷனை காட்ட ஆரம்பிக்கும். அப்போ 3 மாதம் கழிச்சிட்டோம்னாக்கா ஜனவரிலேருந்தே நீங்கள் சனிப்பயிற்சியோட பலன்களை எடுத்துக்கலாம். சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு கண்டக சனியாக வருகிறார். ராகு பகவான் பயிற்சி வருட சென்ட்ரு பகுதியில் ராகு கேது. குருடைய பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா மே மாதத்தில் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 2025 படிக்கக்கூடிய காலங்களில் இந்த ராகு தசை நடக்குது இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னாக்கா, ராகு தசை அப்படின்னாக்கா பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்தாலும், சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருந்தாலும் நட்பு வட்டாரத்தில் ஒரு சில விரிசல்கள் உண்டு. நண்பர்கள் வழியில் கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் யோகம் செய்யக்கூடிய கிரகம் தான் பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்காது. லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு புதுசாக லவ் வரலாம். இல்லை லவ் சம்மந்தப்பட்டதில் ஏற்கனவே லவ் பண்ணிகிட்டு இருக்காங்கனாக்கா அதில் ப்ராப்ளத்தை கொடுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. முயற்சி பண்ணி படிச்சிங்கனாக்கா படிப்பில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. 20-21 வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடுறீங்கனாக்கா வேலை வாய்ப்பில் ப்ராப்ளத்தை கொடுக்காது. நல்ல பலன்களை கொடுத்துரும். வேலை வாய்ப்பு அதெல்லாம் நல்ல ஒரு மேன்மை. நீங்கள் நினச்ச வேலை கிடைக்கும். இது வரைக்கும் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, அந்த வேலையில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்தது, இது வரைக்கும் தடை தாமதங்களாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம், திடீர் வேலை வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இது எல்லாமே உண்டு. நட்பு இருக்கு இல்லையா, அதான் நண்பர்கள் வழியில் ஒரு சில சப்போர்ட்டும் கிடைக்கும் இந்த நேரங்களில். அதனால் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பும் ஒரு சில பேருக்கு உண்டு. ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கும். வேலையில் நெருக்கடிகள் இருக்கக்கூடிய நபர்கள், பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை பளு அதிகமாக இருக்கும். நிறைய நெருக்கடிகள், வேலை சார்ந்த இடங்களில் நெருக்கடிகள், மன அழுத்தங்கள் இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ இருக்காது. ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றம் தருவார். ராகுகேது பயிற்சியை பற்றி வரைக்கும் கவலையப்பட தேவையில்லை. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு ராசிக்கு 6ல் வர்றதுனால சென்ற பகுதியில் இந்த 2025 ராகுகேது பயிற்சிக்கு பிறகு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட சம்பாத்தியங்களும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமணத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல இருந்தாலும் இப்போ திருமணத்தை முடிக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம், திருமணமே கூடி வர மாட்டேங்குது அப்படின்ட்டு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா ராகு தசை தான் காரணம். சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. இப்போ 30 வயசுக்குள்ளே அந்த ராகு வருது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பேருக்கு 34 வயசு வரைக்கும் கூட ராகு தசை எக்ஸ்டன் ஆகும். அது உங்களுடைய தசாபுதி இருப்புகளை பொறுத்து 26 வயசோடவும் முடியுது ஒரு சில பேருக்கு. இந்த ராகு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவான் எங்கே இருக்கோ அந்த வீட்டு அதிபதி உங்கள் லக்னத்துக்கு யோகராக ராகு பகவானுக்கு மறையாமல் இருந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு சுபாதிபத்தியம் வாங்கியிருந்தால்
சிறப்பு. நீங்கள் நினச்ச மாதிரி திருமணம் அமையும், லவ் சம்மந்தப்பட்ட இல்லை சக்ஸஸ் கொடுக்கறது, காதல் திருமணம், இது எல்லாமே நடக்கிறது. இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கூடி வந்துடும். இது எதுவுமே கூடி வரலன்ற பட்சத்தில் ராகு தசை தான் உங்களுக்கு சரியில்லை. ராகு தசை, ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் அவயோகர், அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்துச்சுனாக்கா நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதுவும் இல்லாத திருமணத்தை பண்ணி வச்சுட்டு திருமணத்தில் ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஒரு திருமணம், 2 திருமணம், 3 திருமணம், அது வேண்டாம் அப்படின்ட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய நபர்களும் ஒரு சில பேர் இருக்காங்க. திருமண வாழ்க்கையை வெறுத்துரும் ஒரு சில பேருக்கு. அது மாதிரியான கஷ்டங்களையும் கொடுக்கும். நம்ம கிட்ட உங்ககிட்ட சேர்றவங்க எல்லாமே நெகட்டிவான பர்சனாக சேருவாங்க. அது மாதிரியான பலன்களை கொடுக்கும் இந்த ராகு தசையில் அவயோக தசையாக இருந்தால். அது மாதிரியான பலன்களை கொடுக்கும் இந்த ராகு பகவான் அவயோக தசையாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்களுடைய திருமண வாழ்க்கையில் கவனம் எடுத்து, அதாவது முயற்சிகளை எடுத்து பொறுமையாக நீங்கள் திருமண முயற்சிகளை பண்ணீங்கன்னாக்கா வெற்றி வாய்ப்புகள் உறுதி. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது, கலத்திர பாவத்தில் சனி பகவான் இருக்கிறதும் ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்கிறது ஒரு சில டிஸ்டர்பன்ஸை கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில். இது இந்த மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் உங்களுக்கு கெடுபலன்களை கொடுத்துருமானா கெடுபலன்களை கொடுக்காது. ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்வை இருக்குது. இது அவயோகம் செய்யக்கூடிய கிரகம். ராசிக்கு அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்தால் சிறப்பு. 10ஆம் இடத்துல குரு வந்துச்சுனாக்கா வீடு கொடுத்த கிரகம், யோகம் செய்யக்கூடிய கிரகம், பகை கிரகம் குரு பகவானுக்கு. அப்போ நன்மை தான் அதிகமாக செய்யும். பார்வை மூலயமா உங்களுக்கு பலன்கள் உண்டு. இருக்கிற இடத்த பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. வேலையில் பிரச்சனை வந்துருமோ இல்லை தொழிலில் பிரச்சனை வந்துருமோ அப்படியெல்லாம் நினைக்க தேவையில்ல. நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுப்பார். அப்படியே உல்ட்டாவை கொடுத்துருவார். குருவை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்குது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குருதசை. இந்த குருதசை நடக்கக்கூடிய நபர்கள் அவயோக தசை தான் இல்லைன்னு சொல்ல. ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடியவர், உங்கள் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் யோகம் செய்யக்கூடிய கிரகம் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா அந்த தசை சிறப்பு. அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். ஆனால் கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 3, 6, 10, 11 சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டேன். 10ல் இருக்கிறதுனால உங்களுக்கு குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு. திருமணம் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு. ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை, முதல் தர திருமணமே எனக்கு கூடி வரலன்னாக்கா இப்போ 2025 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அவர் யோகர் தான். உங்களுக்கு இப்போ கெடுபலங்களை செய்யக்கூடியவர் கிடையாது. கண்டக சனியாக வந்தாலும் பார்வை மூலமாக ஒரு சில முயற்சிகளை அதிகமாக போட வச்சு அது மூலிமா வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பார். திருமண ரீதியாக தடைகள் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. குரு தசையில் தடைகள் வராது. அதாவது லேட் மேரேஜ் நடக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் பாதிக்கப்பட்டு 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுற, அப்படி இல்லைனாக்கா டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணுற எல்லாத்துக்குமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது இந்த 2025 குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். ஆனால் பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் குரு தசையில் இப்போ 40 to 46ன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்கா குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் செய்யக்கூடியதில் எந்த வித மாற்றத்தையும் பண்ணாதீங்க. ஏற்கனவே தொழில் போயிட்டுருக்கா அந்த தொழிலை பண்ணுங்கள். புதுசாக தொழில் பண்ணணும், புதிய தொழில் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. உடல்நலம் சார்ந்து கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. 40 to 46 வயசில் இருக்கக்கூடிய குருதசை நடக்கக்கூடிய நபர்கள் 50 வயசு வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு வரலாம். இந்த டைமில் இருக்கக்கூடிய குருதசை நடக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக எல்லாத்துலேயும் பார்க்கணும். வேலையிலும் ஒரு சில பேருக்கு வேலை அழுத்தங்கள், வேலை மாற்றங்கள், பிடிக்காத இடத்துக்கு வேலை மாற்றுறது, அப்படி இல்லை பிரச்சனைகளை கொடுக்கறது, உடன் வேலை செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கறது. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மன அழுத்தங்கள், சொந்த பந்தங்களில், வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் கூட நிறைய பிரச்சனைகள், அதில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய நெருக்கடி, இது எல்லாமே கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக நீங்கள் எதையுமே வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் எல்லாத்தையுமே அனுசரித்து போகிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. 46 வயசுக்கு மேலே 65 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை நடக்குது அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது யோகமான தசை தான், இல்லைன்னு சொல்லலை. சனி தசை எல்லாருக்குமே நன்மை செஞ்சிடாது, அந்த அளவுக்கு நன்மைகளை கொடுத்துறாது. உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோகராக இருந்தால் உங்கள் லக்னத்துக்கு 3, 6, 10, 11 இருந்துச்சுனாக்கா சிறப்பு. அதில் அமையிறது ரொம்ப ரேரு. வேறு இடங்களில் மாற்றி இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இப்போ 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு போகுது. 6ஆம் இடத்துல வரும்போதே உங்களுக்கு கடனை கொடுத்துருக்கும். அதுலேயும் சுப கடன்களை அதிகமாக கொடுத்துருக்கும். கெடுபலன் செய்யக்கூடிய தசை கிடையாது. கெடுபலன் செய்யக்கூடிய உங்களுக்கு கடன்களை கொடுத்துருக்காது. அதனால் நல்ல கடன் தான், சுப கடன் தான். அந்த சுப கடன்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் முடிவுக்கு வரும். கொஞ்சமாக கடன் பிரச்சனைகள் தீரும். உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் தீரும். உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் வீட்டில் நிறைய மருத்துவம், அதை ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதில் செய்யக்கூடாத வேலை அப்படின்னாக்கா தொழில் மாற்றத்தை பண்ணாதீங்க. திடீர்னு தொழில் மாற்றணும்னு சொல்கிறது, இல்லை வேறு யாராவது மனசை மாற்றுவாங்க, இந்த தொழில் பண்ணலாம் அந்த தொழில் பண்ணலாம் அப்படின்ட்டு.
நட்பு வட்டாரத்தில், ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கு இல்லையா, நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் அது மாதிரியான கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணி பிரச்சனைகளை கொடுக்கும். நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும், வருமானத்துக்கு எடுக்கும். அதனால் நேர்மையான வழியில் உங்களுடைய தொழிலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பலன்களை பார்க்கலாம். குறுக்கு வழியில் திடீர் பணக்காரன் ஆகணும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்குமா, ஷேர் மார்க்கெட்டில் போகலாமா, இல்லை பணத்தை பல விதங்களில் வருமா நமக்கு அப்படின்ட்டு பேராசைப்பட்டீங்கன்னாக்கா கஷ்டங்களை கொடுக்கும். கவனம் தேவை. 65 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை அப்படிங்கிறது யோக தசை தான். வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த நேரங்களை கொடுக்கும். கடன் பிரச்சனை இருக்காது. கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 7ஆம் இடத்துல கண்டக சனியாக வந்தால் உடல்நிலை மட்டுமே கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க. நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். சொந்த பந்தங்களில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். இது தவிர்த்து நீங்கள் தொழில் செய்கிறீங்களா, அந்த தொழில் நல்லாயிருக்கும். வேலை செய்கிறீங்களா, அந்த வேலை நல்லாயிருக்கும். குடும்பத்தில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். லோன் வாங்குறது கூட பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட லோன், அதாவது சுப கடன்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அந்த ப்ராப்பர்ட்டி மூலிமா லாபத்தை பெறுறது, இது எல்லாமே கொடுக்கும். பூர்வீக சொத்தில் எதனா பிரச்சனைகள் இருந்ததுன்னா, புதன் தசையில் பூர்வீக சொத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகள் உண்டு. இது சனி தசையிலே கொடுத்துருக்கும். சனி தசையில் எதையுமே பண்ண விடாமல் பண்ணியிருக்கோம். புதன் தசையில் தான் அந்த பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். பழைய சொத்து கிடைக்கிறது, இல்லை ரொம்ப நாளாக பிரிக்கப்படாத சொத்து பிரிக்கிறது, இல்லை உங்கள் சுய சம்பாத்திய சொத்து இருக்கு இல்லையா, அது எல்லாமே பிரித்து கொடுக்கறது, இது எல்லாமே ஒரு சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாதகமாக அமையும். எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த டைமில் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இந்த யோக தசை அப்படிங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். ஆனால் அந்த வாரிசுகளுக்கு 7.5 சனியோ அஷ்டம சனியோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுனாக்கா அந்த வளர்ச்சிகள் கொஞ்சம் தடைப்படும். பண வரவு இல்லை அவங்களோட வளர்ச்சி கொஞ்சம் தடைப்படும். அவங்க சுய ஜாதகம் மட்டும்தான் வேலை பார்க்குமே தவிர உங்களுடைய ஜாதகம் அங்கே சப்போர்ட் பண்ணாது. 82 வயசுக்கு மேலே 7 வருடங்கள் 89 90 வயசு வரைக்கும் கேது தசை. இந்த கேது தசை அப்படிங்கிறது குருவோட வீட்லேயோ சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் உங்கள் சுய ஜாதகத்தில் உடல்நிலை பாதிப்புகளை கொடுக்கும். மற்றபடி வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது. நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு இந்த டைமில். புதன் தசைக்கு என்ன பலன்களை சொன்னனோ அத்தனை பலன்களும் இந்த கேது தசைக்கு உண்டு. அத்தனை நல்ல பலன்களும் நடக்கும். கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு சுப விசேஷங்கள் நடக்கிறது, நல்ல ஒரு சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி.